ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் தன் அதிகமாக நேசித்த தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற கடிதத்திலே 2 தீமோத்தேயு 2:1 ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்படு என்று சொல்லுகிறார். Be strong in the grace that is in Christ Jesus. அன்பான குடும்பத்தின் மக்களே, நீ கிறிஸ்துவின் உள்ள இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்பட வேண்டும். பாருங்க, இன்னைக்கு மற்ற காரியங்களிலே நாம் பலன் அடைய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். மற்ற காரியங்களிலே பலன் பெற வேண்டும் என்று பல ஆலோசனை இந்த உலகம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற வார்த்தையிலே கிறிஸ்துவில் உள்ள கிருபையிலே நீ பலப்பட வேண்டும். கிருபை என்பது என்ன? தகுதியில்லாத மக்களுக்கு கொடுத்த ஒரு வழிதான் கிருபை. எனவே தான் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே தான் இந்த கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார். எனவே தான் இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். இது அவருடைய சுத்த கிருபை, இது அவருடைய சுத்த மகிமை. அந்த கிருபையில நீ பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, பவுல் அநேக அனுபவங்களை தாண்டி வந்த ஒரு மனிதன். கிருபை குறித்து அதிகமாக எழுதுகிற ஒரு மனிதன். கிருபை கிருபை என்று சொல்லி பல விதங்களில கிருபையை உணர்ந்து பார்த்த ஒரு மனிதன். அந்த மனிதன் தந்த தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீ கிறிஸ்து இயேசுவின் கிருபையில நீ பலப்பட வேண்டும். அந்த கிருபை ஒன்றுதான் நம்மை கடைசி வரை நடத்த முடியும். அந்த பலன் ஒன்றுதான் கடைசி வரை நம்ம சுமக்க முடியும். எனவே அந்த கிருபையில நீ பலப்படு. அந்த கிருபை தான் நமக்கு தேவை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கூட இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழுகிற வாழ்க்கை அவருடைய கிருபையினால் தான். அந்த கிருபை தான் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கிருபையில நாம் பலப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை. ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை, எதுவுமே நமக்கு கூட வருவதில்லை. ஆனால் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் காட்டுகிற கிருபை மட்டுமே நம்மை தேடி வரும். அந்த கிருபையில் தான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த கிருபையில் தான் இந்த புதிய மாதத்தை இந்த நாளை கண்டிருக்கிறோம். அவர் கிருபையினால் தான் இந்த அதிகாலை நேரத்துல சூரிய வெளிச்சத்தை கண்டு இருக்கிறோம். அவர் கிருபையினால் தான் இன்னைக்கு எத்தனையோ பலவீனங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அவர் கிருபை என்றும் நமக்கு இருக்குது. அந்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். இந்த நம்பிக்கையோடு அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லலாம். அவர் தருகிற நிறைவான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமா கர்த்தருடைய கிருபை நம்மை பலப்படுத்தும். கவலைப்படாதிருங்கள், அவருடைய கிருபையிலே நாம் பலப்பட முடியும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீரங்களுக்கு தந்த இந்த ஆலோசனைக்காக உம்மை துதிக்கிறப்பா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு என்று நல்ல ஆலோசனை நாங்கள் பெற்றுக்கொண்டோமே. எங்களுடைய எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், பாரங்கள் நமக்கு தெரியும். இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் இது உம்முடைய சுத்த கிருபை தானப்பா. அந்த கிருபையை உணர்ந்து மக்கள் நன்றி சொல்லுவோம். அந்த கிருபையில கடைசி வரை வளர நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாக்கின்ற பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.